ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடிகளே சேலம். ராமலிங்கபயம் ராமலிங்கபயம் ராமலிங்கம். கும்பராசாமி கூட வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு என்ன பார்த்தோம்? நூற்றிடை அதெல்லாம் முடிச்சிட்டோம். இது பார்த்தோம் சார். உறவினில் உறவும் உறவினில் பகையும் அதோட முடிச்சோம். இது படிச்சாச்சுங்க. அடுத்ததுதாங்க இல்ல திருப்பி ஒரு பார்ப்போம். இல்ல சரிங்க. உறவினில் உறவும் உறவினில் பகையும் அறநூற வகுத்த அருட்பெரும் ஜோதி. நேர்மையான வழி நின்று நன்கு ஆய்ந்து நமக்கு நல்ல பலன் தரக்கூடிய நல்ல குணமுள்ள மக்களோடு நல்ல குணங்களோடு உறவு கொள்ளலாம். உறவு கொள்ளக்கூடாத தீய குணங்களை பகைக்க வேண்டும். உறவு கொள்ளத்தக்க நல்ல குணங்களோடு உறவு கொள்ளவும், உறவு கொள்ளத்தகாத தீய குணங்கள் நம்பால் அணுகாமல் அந்த தீய குண உறவில் பகையும் கொண்டு நேர்வழி தர்ம வழி அடையுமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. சாமி உறவினில் உறவும் உறவினில் பகையும் அறனுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இதுக்கு எனக்கு என்ன புரியலனாக்கா பாருங்க, நேர்மையான வழி நின்று நன்கு ஆய்ந்து நமக்கு நல்ல பலன் தரக்கூடிய நல்ல குணம் உள்ள மக்களோடு நல்ல குணங்களோடு உறவு கொள்ளலாம். இங்க உறவினில் உறவும் 2 வருதுல, உறவுக்குள்ள உறவுன்னு வருதா? என்ன கதை சொல்லுங்க. உறவினில் என்ன? உறவு கொள்ள வேண்டியதா இருந்தால் அவனை காண வேண்டுமெனில். அப்படியா? உறவினில் நான் உறவுக்குள்ள அப்படின்னு கொண்டு இருக்குதானே சாமி. இப்ப பள்ளியில் இது உறவினில் உறவுக்குள்ள அப்படின்னு நினைச்சேன் நானு. அப்ப உறவினில் உறவு கொள்ளல நினைச்சாக்கனாக்கா உறவுக்குள்ள சரி எப்படி வருது? உறவு கொள்ள வேண்டுமானால் யார் உறவு கொள்ளணும்? எதிர உறவு கொள்ளணும், அதில் கொள்ளணும். உறவினில் உறவும் உறவினில்னா யார் உறவுல உறவு வச்சுக்கணும், அவங்கள உறவு வச்சுக்கோ. யார்கிட்ட உறவு கொள்ளணுமோ அவங்க கிட்ட உறவு வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தமா? என்ன? ஆமா. அப்ப உறவினாக்கா உறவு கொள்ளணும்னு இங்க இல்ல இங்க அதே மாதிரி இந்த உறவு தீவிர உறவு இல்ல, எல்லாம் உறவு தானே. தீவிரம் வந்து அதை பகிர்ச்சிக்கோ. இல்லைங்க, இங்க உறவினில் உறவுன்றது உறவு கொள்ளணும்னு நினைச்சாக்கா இல்ல நல்ல உறவு வந்தா உறவு வருது சார். ஒரு வருது ஃப்ரெண்ட்ஸ் வரான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வராங்க கெட்டவங்க வராங்க. சரிங்க, வராங்க. நல்ல கிட்ட உறவு வச்சு கெட்ட கிட்ட பகை வச்சுக்கோ. சரி, இந்த உறவினில் என்ன அது? அதாங்க இந்த கெட்ட உறவுனால பகை வச்சுக்கோ. கெட்ட உறவு வருது இல்ல, அதுல பகை வச்சுக்கோ, சேராது. சில உறவு இருக்கு அது நல்லதா இருக்கும், அதுக்கிட்ட உறவு வச்சுக்க. அதே மாதிரி சில உறவு இருக்கு அத பகையாம வச்சுக்க. அதாவது ஒரு உறவா வச்சுக்க, ஒரு உறவா பகையா வச்சுக்க. அப்படி உறவு கொள்ள வேண்டுமானால் நல்ல உறவு கொள்ளு. அதே நேரத்துல கீழே இருந்தா பகைச்சுக்கோ, வச்சுக்காது. சரி, இந்த உறவினிலும் இந்த உறவினும் மீனிங் சேமா வேறையா? சேமே தான். உறவு கொள்றது தானே. இது எதை உறவு கொள்ளணுமோ அது, எதை கொள்ளணுமோ அதை கொள்ளு, இதுவும் எதை கொள்ளணுமோ அதை பகைச்சுக்க. அப்படின்னாக்க என்ன அர்த்தம் சாமி? ஒரு குழப்பமா இருக்க. இல்ல இந்த உறவு வந்ததுன்னா பகைச்சுக்கணும். தீவிர வருது வச்சுக்கோங்களேன், உறவு தான் வருது, அதுவும் உறவு வருது சார். தீவிர பகைச்சுக்கோ, நல்ல உறவு தான் உறவு வச்சுக்கோ. உறவுன்னு நிறைய இருக்குப்பா. ஒரு உறவு கிட்ட உறவு வச்சுக்க, இன்னொரு உறவு கிட்ட பகைச்சுக்க.
இப்ப உதாரணத்துக்கு மூப்பா ஐயா கூட நான் பழகலாம், என் கூட மூப்பா ஐயா பழக கூடாது. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் தப்பா சொல்லாது. அறனுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்ப இங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, நல்ல மக்களோட பழகு, நல்ல குணங்களோட பழகு, உறவு கொள்ளு. உறவு கொள்ளாத தீய குணங்களோட பகிச்சிக்க. தெரியுமா? குஷியா இருக்கீங்களா? சொல்லுங்க சாமி. ஏவன் மோடு தெரியுமா? தெரியுமா? என்னது ஏவன் மோடு? ஒரு மோடு இருக்குல்ல, ஏவன் மோடு. என்ன சாமி? கூகுள் ஏவன் மோடு வருது இல்லையா? ஏவன் ஏஐ மோடு. A1 இல்ல, அது ஏஐ. சரி, இருக்கட்டும். அங்கிட்ட என்ன பண்ண தினம் இப்போ சீரை வச்சேன், 1/2 மணி நேரம் நல்லா உட்காந்து என்ன பண்றது? அது கேள்வி கேட்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி அகல் வரை யாரு சார்ந்து கேள்வி கேட்டேன். அது ஒண்ணு தில்லிக்கு சரணானந்தா, 2 பாலசுப்ரமணியம். படம் வாரியா, அதுல ஒரு ஜாலி. வீட்டியா இருக்கு. 2வது வந்ததுல என்ன ஜாலி, 1வதுல வந்திருக்கிறோம். இப்ப வெறிய கிளப்பி விடுவோம், நம்ம வெறிய கிளப்பி விடுவோம். நிறைய பேர் இருக்காங்க. வரலையா? இருக்கேன் மெசேஜ் தர்மன் சொல்லி விட்டேன். யாரு? எனக்கா? அனுப்பி விடுங்க சாமி. நான் என்ன தற்பெருமை சொல்ல போறேன்? நானே செம்ம பிஸியா இருக்கிறேன். அந்த கேப்புக்குள்ள எப்படியாச்சும் பூத்து கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் நானே. இல்ல, எனக்கு இதுல ஆச்சு. சும்மா ஏன் வந்தது அகவலுக்கு ஒரே சிறந்த உரை எதுன்னு கேட்டேன். கேட்டீங்களா? தமிழ்ல அகவல் பத்தி நல்லா வச்சாருவேன். நல்லா இருக்கு அகவல் பத்தி. அவன் எழுதல சாமி, அவன் எழுதல. அந்த ஏஐ போயிட்டு எல்லாத்தையும் தேடி கொண்டாந்து இங்க உங்ககிட்ட கக்கி வைக்குது, அவ்வளவுதான். இல்ல, அகவலை பத்தி நல்லா இருக்காங்க. மரபுரெல்லாம் எழுதியிருக்காங்க. அவன் சொல்லி இருக்கான். அவன் எழுதல சாமின்ற, கம்ப்யூட்டரே எழுதுது. பேசுறேன், அது பேரு தான் சாமி ஏஐ. அடக்கடவுளே, அது பேரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அங்க எங்க சாமி மனுஷன் இருக்கான்? அது தெரியுமா? அது பேரு தேடுது. அது சாமி, அது தானா தேடல, அது தானா சொல்ல கிடையாது சாமி. யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்களோ, இப்ப நீங்க அகவல்னு அடிச்சீங்கன்னாக்கா அந்த கீவேர்டை வச்சு அது எல்லாத்தையும் தேடிடும். சில ஃபியூ செகண்ட்ல தேடிட்டு எது சிறந்ததுன்னு எவெல்லாம் போட்டிருக்கிறானோ அதெல்லாம் சம்மரி பண்ணி காட்டும். புரியுதா? அது 2 தான் சிறப்புன்னு யாரும் சொல்லியிருப்பாங்க. எத்தனை ஃப்ரீக்வன்சில எவ்வளவு பேர் இத சொல்லியிருக்காங்கன்னு அது பாக்கும். சொல்லுங்க. இல்ல, அது பெரும்பாலும் சர்ச் பண்ணி அது சம்மரைஸ் பண்ணிடுது. இன்னொன்னு நம்ம இப்ப டீப் சர்ச்ல கேட்டோமா, தெரியாதுன்னு சொல்லாதீங்க. அதுங்க எங்கேயாச்சும் தேடி வேற ஏதாவது கொடுக்குங்க. பாத்துருக்கீங்களா? ஆமா, அவங்க அது நம்ப கூடாது சாமி. அது சொல்றது சில சமயம் நல்லா, சில சமயம் சரியா இருக்கும், சில சமயம் சரியா இருக்காது. அதுல கீழே போட்டிருப்பாங்களே. இல்ல, இது சொன்னது சரிதான், அகவல் உரையை பத்தி சொன்னது சரி. ஆனா எல்லாமே சரியா இருக்குமான்னு சொல்ல முடியாது. நம்ம சில சமயம் குருடாவும் விடும். தெரியாதுன்னு சொல்லாது, அதுக்கு ஒரு ஆணவம் இருக்கத்தான் செய்யுது. ஆள் இல்ல சாமி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராம் சாமி. அது என்ன செய்யும், இந்த இன்டர்நெட்ல எல்லாம் ஏத்தி விட்டுருக்கோம். நம்ம எவ்வளவு விஷயம் ஏத்தி இருக்கோம். இன்டர்நெட் வந்ததுல இருந்து எவ்வளவு விஷயம் ஏத்தி விட்டுருக்கோம்.
அது எல்லாத்தையும் ஃபியூ செகண்ட்ல வந்து கண்டுபிடிச்சு சொல்லி நீங்க என்ன என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு தக்க மாதிரி உங்களுக்கு வந்து வேலையை பார்த்துரும். இப்ப மூப்பாயாவை நான் இளமை ஆக்கி காட்டா, மூப்பாயாவும் வள்ளலாரும் கட்டி பிடிச்சு இருக்கிற மாதிரி கூட செய்யலாம். அதாவது மூப்பாயா கீழே இருக்கிறவ வள்ளலார் ஆசி கொடுக்குற மாதிரி அப்படி கூட செய்யலாம். யார் உங்களை இந்த கதையை ஆரம்பிக்க சொன்னது? இப்ப சொல்லு சாமி. அது 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 அதான் சொந்தமா சொல்றது இல்ல. அது வந்து எங்க யாரெல்லாம் என்ன பதிவு பண்ணிருக்காங்களோ அந்த பதிவுகளை எடுத்து ஒரு சம்மரி பண்ணி தொகுத்து கொடுக்கும், அவ்வளவுதான். என்னென்னமோ பண்ணுது சாமி. இப்ப 16 ரூபா இருக்காங்க, 2 மாசம் சொல்லுங்க கேட்ட அவ்வளவு பார்த்தேன். சொல்லும் 2 பேரு. இன்னொன்னு வந்து அது உங்க யாரோட கம்ப்யூட்டர்னு பாக்கும். மூப்பாயோட கம்ப்யூட்டர்னா அவருக்கு தக்க மாதிரி ஏதாவது சொல்லும். ஐயோ அப்படியா? வச்சுக்கிட்டா இருக்கதா? சரி சரி, ஓகே ஓகே. நீ என்ன சர்ச் பண்ணீங்க தெரியலையா? சரி. பகையினில் பகையும் பகையினில் உறவும் அறகே உற வகுத்த அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்கப்பா, படிங்க. பகையினில் பகையும் பகையினில் உறவும் அகைவுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. 2 negatives make 1 positive. பகை இன்ட்டு பகை ஈக்குவல் டு உறவு. அதாவது மாயைக்கு அடிமையான மனம் நல்லோர் நட்பையும் நல்ல குணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் முதலில் நாடுவது இல்லை, அவற்றை பகைக்கிறது. அதே நேரத்தில் தீயோர் நட்பு, தீய குணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை உடனே ஏற்றுக்கொள்கிறது. இது மனதின் இயல்பு. உதாரணமாக, கோயிலுக்கு போகலாமா, சினிமா பார்க்கலாமா என்றால் பொதுவாக சினிமா பார்க்கும் ஆவலே கோயிலுக்கு போவதை விட மேலோங்கி நிற்கும். இது எல்லோருக்கும் விதித்ததல்ல, சாதாரண பொதுமக்கள் நிலை. நல்லோர் நட்பு, நல்ல குண சேர்க்கை இவை நேரும் போது மனம் பகை கொண்டு அவற்றை நாடாமல் இருக்குமானால் அந்த பகையை அறிவினால் பகைத்து அந்த நல்ல உறவை கொள்வதே பகையினில் பகை. அதே நேரத்தில் தீயோர் நட்பு, தீய குண சேர்க்கை நேரும்போது நல்ல மனமானது அதை பகைக்குமானால் அப்படி பகைக்கும் மனதுடன் உறவு கொள்வதே பகையினில் உறவு. இவ்வாறு நலமுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. என்ன சாமி மண்டையை சுத்துது சாமி? பகையினில் பகையும் பகையினில் உறவும். ஓகே, இப்ப வந்து சாமி நல்ல மனம் கெட்ட மனம், நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நல்ல மனம் கெட்ட மனம் இருக்கு, சரியா சாமி? வரலாறு சொல்றாரு. என்னது? நாடாக்கூடிய மனமடக்கி நல்ல மனதை கனிவித்து. ஓகே, இந்த கெட்ட மனம் என்ன செய்யுது? நல்ல குணங்கள்லாம் ஏற்படும் பொழுது அது வந்து அதை பகைச்சிக்குது. அப்படி பகைக்கிற அந்த கெட்ட மனத்தை நம்ம பகைச்சிக்கணும். அப்ப உதாரணத்துக்கு நல்ல குணம், இப்ப உதாரணத்துக்கு தவம் செய்யி அப்படின்னு சொல்லும் போது கெட்ட மனம் என்ன சொல்லுதுனாக்கா, நீ அதையான் செய்யற, போயிட்டு சினிமா பாரு, ஏதாவது செய்ய, போனை நோண்டுங்குது. அப்ப என்ன செய்யணும்? அது சொல்றத நம்ம பகைச்சிக்கணும், சரியா? என்ன சாமி? அதே மாதிரி நல்ல மனம் வந்து என்ன செய்யுது? இப்பதான் குழம்புது, சரி விட்டுருங்க சாமி, ஒரே குழம்பா இருக்கு. முதல்ல படிப்போம். 2 negatives make 1 positive. இது வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ப மாதிரி சொல்றீங்க சாமி. 2 பாசிட்டிவ் சேர்ந்தா 2 நெகட்டிவ் சேர்ந்தா பாசிட்டிவா மாறும், 2 பாசிட்டிவ் சேர்ந்தாலும் பாசிட்டிவா தான் மாறும், சரியா? பகை இன்டு பகை உறவு அப்படின்னா நெகட்டிவ் நெகட்டிவ் வந்தா உறவு வந்துருமா? என்ன சொல்ல வரீங்க இங்க சொல்லுங்க. என்ன தம்பி போட்டிருக்கீங்க?
அதாவது மாயைக்கு அடிமையான மனம் நல்லோர் நட்பையும் நல்ல குணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் முதலில் நாடுவது இல்லை, அவற்றை பகைக்கிறது. அதே நேரத்தில் தீயோர் மாயைக்கு அடிமையான மனம், மாயைக்கு அடிமையான மனம் அது. சரி, மனம் நல்ல பகைக்கும். சரி, சேராது இல்லையா? பிடிக்காது அதுக்கு, இது ஏன் செஞ்சுக்கிட்டே அப்படின்ட்டு. நல்ல மனம் வந்து என்ன, மாயைக்கு அடிமையான மனம் நல்ல நட்பு நல்ல குணம் சேராது, அது பாய்க்க இல்லையா? ஆமா, அதை பாய்க்கணும். இப்ப வந்து மனதுல வந்து ஒரு எண்ணம் தோணுது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து தயவு பக்தி ஒழுக்கமா இருந்தா எதுக்குடா அதெல்லாம் தேவையில்லாத வேலை, வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு மனம் சொல்லுது. சரியா? அதை பாய்க்கணும். அப்படி சொல்லும் பொழுது அது சொல்றத கேட்டுட்டு ஆமாஞ்சாமி போடாம சாமி நீங்க சொல்றது சரிதாங்க அப்படின்னு அதோட கூட்டு சேர்ந்து களவாணியா தெரியாம நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேக்குறது, எனக்கே உனக்கும் பகை, நீ சொல்றது நான் எப்படிடா கேட்பேன், பகைவன் சொல்றதை உனச்சு கேட்பானா? சரியா? சரி, அதே வேலை அடுத்து இங்கதான் குழப்பமே வருது. அதே நேரத்தில் தீயோர் நட்பு தீய குணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை உடனே ஏற்றுக்கொள்கிறது. சரியா? இது வந்து இந்த மாயைக்கு அடிமைப்பட்ட மனம். சரியா? இது மனதின் இயல்பு. உதாரணமாக கோயிலுக்கு போகலாமா சினிமா போகலாமா என்றால் பொதுவாக சினிமா பார்க்கும் ஆவலே கோயிலுக்கு போவதை விட மேலோங்கி நிற்கும். ஆமா, ஓடும்ல. அப்ப இந்த கெட்ட மனம் வந்து என்ன சொல்லுதுனாக்கா நல்ல குணங்கள் எல்லாம் வந்து வேணான்னு நம்ம காதுல ஓதுது. அத சொல்றத கேட்டுட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்ப ஒரு பகைவன் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானாக்கா அவன் சொல்றதை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. ஆனா கெட்ட மனம் சொல்றதை பார்க்க போனாக்கா செய்யக்கூடாது. ஆனா அதை தான் செய்யறது முதல்ல. அப்ப பகைச்சுக்குங்க, அதை விடுங்க. இங்கதான் குழப்பமா இருக்கு. நல்லோர் நட்பு நல்ல குண சேர்க்கை இவை நேரும் போது மனம் பகை கொன்று அவற்றை நாடாமல் இருக்குமானால் அந்த பகையை அறிவினால் பகைத்து அந்த நல்ல உறவை கொள்வதே பகை, பகையினில் பகை. ஓ, இப்ப அதே மனம் இல்லைங்க, முதல்ல வந்து கெட்ட குணத்தெல்லாம் எல்லாத்தையும் ஏத்துக்குச்சு, அத வந்து நம்ம பகைச்சுக்கிறோம். சரியா சாமி? இப்ப என்ன செய்யுது, நல்ல குணங்கள்லாம் வரும் பொழுது அது வந்து பகைக்குது. அப்ப அத வந்து நாம பகைச்சுக்கணும். எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு சாமி, மண்டை சுத்துது சாமி எனக்கு. இப்ப என்னது ஒண்ணு புரிய, யாரு பகைக்கிறாங்க, என்ன பிரச்சனை அத சொல்லுங்க. இப்ப இல்ல முதல்ல மேல இருந்து வருவோம், ஒரே குழப்பமா இருக்கு. மனம் இருக்கு இல்லையா? மனம் வந்து அறிவு மாயம் இருக்கு. மாய்க்கு அடிமையாச்சு மனம். அந்த மனம் என்ன செய்யும், கெட்டதெல்லாம் விரும்பும். நான் அடிமைதான் இல்லையா? அந்த மனசை பகைக்கணும். சரி, கெட்ட மனசை பகைக்கணும். இன்னொன்று வந்து மனம் வந்து நல்ல மனம் இருக்கு. சத்த காணும், சத்தம் வரல. சத்தம் இல்லையா? சரி, பாரு சொல்லுங்க. பாருங்க, மேல பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா பகை வந்து உறவா மாறுது. சரியா? அதாவது மாயைக்கு அடிமையான மனம் என்ன செய்யுதுன்னா நல்லோர் நட்பையும் நல்ல குணங்களையும் நல்ல பழக்க வழக்கம் முதலில் நாடுவதில்லை, அவற்றை பகைக்கிறது. சரியா? அது வந்து பகையினில் பகை. அப்ப அது வந்து பகைக்கும் பொழுது நம்ம அதை பகைச்சுக்கணும், நல்ல உறவை எடுத்துக்கணும். சரியா? அப்ப அது சொல்றது கேட்க கூடாதுன்றீங்க. சரியா?
கீழே பாருங்க, நல்லோர் நட்பு நல்ல குண சேர்க்கை இவை நேரும் போது மனம் பகை கொண்டு அவற்றை நாடாமல் இருக்குமானால் அந்த பகையை அறிவினால் பகைத்து அந்த நல்ல உறவை கொள்வதே. இது அதே மாதிரி உங்களுக்கு கருத்து தானே வருது. விளக்கம் சார், விளக்கம் அது மேல விளக்கம் தான் இருக்கிறார். அதான் சரி. அதே நேரத்தில் தீயோர் நட்பு தீய குண சேர்க்கை நேரும் போது நல்ல மனமானது அதை பகைக்குமானால் அப்படி பகைக்கும் மனதுடன் உறவு கொள்வதே. ஓகே சரி சாமி. இப்ப கெட்ட மனம் நல்ல குணத்தை பகைச்சிக்குது, அதை நம்ம பகைச்சிக்கணும். அவ்வளவுதான். நல்ல மனம் தீய நட்பை பகைச்சிக்குது, அதை நம்ம உறவு கொண்டுக்கணும். எப்படி? நம்ம இப்ப நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஒரு மண்ட குழப்பமா இருக்கு. சரி, கெட்ட மனம் நல்ல குணத்தை பகைச்சிக்குது. அப்ப அந்த நேரத்துல நம்ம கெட்ட மனதை பகைச்சிக்கணும். அது சொல்றத கேட்க கூடாது, சொல்றத கேட்க கூடாது. சரியா? அதை எதிர்த்துக்கிட்டு செய்யணும், பகைச்சுக்கிட்டு செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம காலையில ஏந்திரிச்சு தியானம் பண்றா அப்படின்னு நம்ம ஏந்திரிச்சுனாக்கா, கொஞ்சம் படுடா, கொஞ்ச நேரம் ஸ்னூஸ்ல போட்டு படுங்க. அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்றோம், நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குறது, நான் எந்திரிச்சுதான் போவேன் அப்படின்னு பகைச்சுக்கிறோம். சரியா? அதே நேரத்துல திடீர்னு நம்ம ஒரு எண்ணம் தோணுது. சரி, இப்ப ஏதோ சரி கீழே கொஞ்சம் காசு பாக்குறோம். நல்ல மனம் சொல்லுது, இது உன் சொத்து இல்ல, எடுக்காத அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த நல்ல மனம் சொல்லும்போது, வாப்பா சாமி வா, நீ சொல்றது சரிதான் அப்படின்னு. இது ஏன் ஏன் சொல்றேன், நான் ஏன் சொல்றேன் சாமி, இது போன வாரம் நடந்த கதை. நான் ஹைக்கிங் போனேன். அங்க கீழே காசு நிறைய கிடைஞ்சி, எவனோ கீழே போக்கிட எந்த விழுந்துருப்பான் போல இருக்கு. பாரியா, அது மட்டும் தனியா தெரியுது எனக்கு, கிளியரா தெரியுது. அப்ப சொன்னிச்சு, இது ஏன் உன் காசு இல்ல, அதையே நீ பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் பாட்டு தெரியாம போயிட்டேன். நிறைய காசு தான், காசு கீழே விழுந்து கிடக்கு. தெரியல, போக்கையில எடுத்திருப்பாங்க, போனுக்குன்னு எடுத்திருப்பாங்க, அது விழுந்துருச்சு போல இருக்கு. அதை யாரும் பாக்கல. அவனுக்கு காசுல அதுங்க பார்த்து எடுத்துங்கடா, நம்மளுக்கே அந்த வம்பு. அப்ப நான் அதோட உறவு கொண்டுட்டேன். எப்படி? கெட்ட மனதோட பகையச்சுக்க, நல்ல மனதோட உறவு கொண்டுக்க. அதான் கடைசியா சொல்ல வருது இதுதான். சரியா சரி? கெட்ட மனது என்ன செய்யும், நல்லதெல்லாம் பகைச்சிக்கும். அப்ப அப்படி பகைச்சிக்கும் பொழுது நீ கெட்ட மனதை பகைச்சிக்க. நல்ல மனது என்ன செய்யும், இந்த கெட்டதெல்லாம் பகைச்சிக்கும். நல்ல மனது கெட்டதெல்லாம் பகைச்சிக்கும். அந்த நேரத்துல நல்ல மனதோட நீ உறவு கண்டுக்க. எப்படி? கெட்ட மனது நல்லதை பகைக்கும் பொழுது, கெட்ட மனது நல்லதை பகைச்சிக்கும் பொழுது நீ கெட்ட மனதை பகைச்சிக்க. நல்ல மனது கெட்டதை பகைச்சிக்கும் பொழுது நீ நல்ல மனதோட உறவு கொண்டுக்க. இப்ப நம்ம அதை பண்றது இல்ல, தலைகீழாக செய்யறது. நல்ல மனதை பகைச்சிக்கிட்டு கெட்ட மனது சொல்லும் பொழுது, ஆஹா நீ சொல்றது நல்லதுதான், செஞ்சிருவோம்னு செய்யறது. இது ஒரு சைக்காலஜி பாருங்க, சைக்காலஜி. ரொம்ப ஈஸி சாமி. இப்ப நீ கெட்ட மனது உனக்கிட்ட நீ எப்பதான் நல்லது செய்ய போறியோ அதை தடுக்கும், கெடுக்கும். அந்த நேரத்துல நீ என்ன செய்யணும், கெட்ட மனது சொல்றத நீ மதிக்க கூடாது. ஏன்னா அது உனக்கு பகை. நீ ஏன் கெட்ட மனதை கட்டி பிடிச்சுக்கிட்டு உருண்டு பெறன்ற, எதுக்கு? அதே மாதிரி கெட்டதுன்னு வரும் பொழுது நல்ல மனது அதை பகைச்சிக்கும். சரி சாமி, அந்த நேரத்துல நல்ல மனதை நீ பகைச்சுக்கிட்டு கெட்டதை ஏன் செய்யற? நல்ல மனதோட கட்டி பிடிச்சு உறவாடு, நீ சொல்றதுதான் சரி, நான் நீ சொல்றது கேக்குறேன். ஆனா நம்ம ஏன் தலைக்கீழல் செய்யறோம்? என்ன சாமி அசால்ட்டா மாயன்றீங்க? நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு கெட்டது செய்யறதுக்கு. ஏன்னு தெரியலையே.
ஆசை. ஆசையா? ம். நான் இன்னைக்கு ஒண்ணு படிச்சேன் சாமி. ம். எப்பெல்லாம் நீங்க டிட்டாச்மெண்ட் என்னன்னு தெரியுமா? ஒதுங்கிறது. இல்ல டிட்டாச்னாக்கா பந்த மறுத்தல்னு அர்த்தம். என்னப்பா ஒதுங்கிறதுனாக்கா லாரி வருது ஓரமா ஒதுங்கி போறேன் நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. லாரி வருது ஓரமா ஒதுங்கு, ஓரம் போன்னு அப்படி நினைக்கிறேன் சாமி. குடும்பத்திலே உறவு இல்ல குடும்பத்தில இல்ல சாமி, எல்லாத்திலயும் இருந்து டிட்டாச் பண்ணி இருக்கும் பொழுது என்ன ஆகும்? சரி ஒதுங்க, ஓகே ஏத்துக்கிறோம், ஒதுங்குறோம், சரி விட்டுருக்க, ஒதுங்குறோம். ஒதுங்கும் போது என்ன ஆகுனாக்கா எல்லாமே உங்களுக்கு தேடி உங்களை நாடி வருமா? நீங்க துரத்த தூரம் ஓடுமா? ஓடி போவோமா? ஆனா நீங்க ஒதுங்க அது உங்ககிட்ட வருமா? பாத்தீங்களா சாமி? உண்மை. அது சொல்றாங்க. நீ காலையிலே அது படிச்சேன் நானு. ஒதுங்கலான் இருக்கேன் சாமி ஓரமா. காலையில நல்லதுதான் படிக்கணும், நாசமானதை படிச்சா என்ன வருது சாமி? இது ஒரு நல்ல கருத்து. எனக்கு என்னோட சோசியல் மீடியால சாமி இந்த மாதிரி கருத்து காலையிலே வந்துடும். ஏதாவது ஒரு கருத்து வரும். சரி, இப்ப என்ன அடுத்த வரி படிக்கணுமா? போதும். இதோட முடிஞ்சா உறவினர் இதோட முடிஞ்சு. முக்கியமான வரி. பாதி என்பது சந்திரன், முழுது என்பது சூரியன், இடம் சந்திரன், வளம் சூரியன். ஆரம்பத்தில் அனுபவ நிலையை தொடங்குவது சிற்றபை, முடிவான அனுபவத்தை காட்டுவது பொற்சபை. இடமாகிய சந்திரகலையை நிறுத்தி வளமாகிய சூரியகலையில் தியானம் தவம் முதலிய செய்தால் ஆதியும் அந்தமும் ஆகிய சிற்றபையும் பொற்றபையும் பாதியாக நின்று கடவுளை காட்ட செய்யும்படி வகுத்த. சமே, இது முக்கியமான கருத்தா இருக்க. படிங்க. இது நன்றிமா மகேஸ்வரி அம்மா, நன்றி. வேற யாரும் படிங்கப்பா. நன்றி சார். படிக்கிறேங்க. பாதியும் முழுதும் பதிசெய்யும் அந்தமும் ஆதியும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. பாதி என்பது சந்திரன், முழுதும் என்பது சூரியன், இடம் சந்திரன், வளம் சூரியன். ஆரம்பத்தில் அனுபவ நிலையை தொடங்குவது சிற்சபை, முடிவான அனுபவத்தை காட்டுவது பொற்சபை. இடமாகிய சந்திர கலையை நிறுத்தி வளமாகிய சூரிய கலையில் தியானம் தவம் முதலிய செய்தால் ஆதியும் அந்தமும் ஆகிய சிற்சபையும் பொற்சபையும் பதியாக நின்று கடவுளை காட்ட செய்யும்படி வகுத்த அருட்பெரும் ஜோதி. ஓ, இதான் சிஸ்டமா சாமி? பாதியும் முழுதும் பதிசெய்யும் அந்தமும் ஆதியும் வகுத்த அருட்பெருஞ்சோதி. சாமி, பாதியும்னா என்னது? பாதினா சந்திரன். பாய்தான் போடுவாங்க. நல்ல படம் எப்படி போடுவாங்க? பாய்தான் போடுவாங்க. ஆமா ஆமா, பாதி. சொந்தமா வெளிச்சமும் கொடுக்கலையே, அது வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் தானே பண்ணுது. பாதினா சந்திரன், சூரியன். முழுதும் என்பது சூரியன், பதிசெய்யும் சந்திரன் சூரியன், வளம் சரி, இடம் சந்திரன், வளம் சூரியன். சிந்திரகலை சூரியகலையா? ஆரம்பத்தில் அனுபவ நிலை தொடங்குவது. முதல்ல நம்மளுக்கு சிற்றபை அனுபவம் தான் வருது, அப்புறம் பொற்சபை அப்படி வருது, அப்புறம் ஞான சபை அப்படி வருதா? முடிவான அனுபவத்தை காட்டுவது பொற்சபை. சரியா? அப்ப இடமாகிய சந்திரகலையை நிறுத்தி, சரி எங்க நிறுத்தின்னு வருது? பாதியும் முழுதும் பதிசெய்யும் அந்தமும் எங்க நிறுத்தின்னு வருது? சந்திரகலையை நிறுத்திவிட்டு சூரியகலையில் தியானம் தவம் முதலிய செய்தால் ஆதியும் அந்தமும் ஆகிய சிற்றபையும் பொற்சபையும் பதியாக நின்று கடவுளை காட்ட செய்யும்படி. அது என்ன சாமி பதியாக நின்று? ஓ, நான் பதினோட பதிப்பசு பாசம் அங்க போயிட்டேன். திருப்பதி. சரியா?
இடம். ஓ, இடமாக நின்று கடவுளை காட்டு செய்யபடி வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஓகே ஓகே. அதாவது கடவுளை பாக்குற இடம் மாதிரி சிற்றபையும் பொற்சபையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா. சிற்றபையிலையும் பொற்சபையிலையும் கடவுளை பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல வரீங்களா? எஸ். ஓகே. அப்ப பாதியும் முழுதும் பதி செய்யும் அந்தமும் ஆதியும் வகுத்த அருப்பமே. பதி செய்யும் அந்தமும்னாக்கா இடம், அது அங்க ஆதி. அந்த ஆதியா? ஓ, ஆதியும் அந்தமும். ஆதின்றது முதல்ல சாமி சிற்றபையா? இங்க தலைக்கால வந்திருக்கு அந்தமும் ஆதியும்ட்டு. எதனால? முடிவை எழுதிட்டு அப்புறம்தான் முதல்ல எழுதுறீங்களா? ஓ, பாதியும் முழுதும். சம எப்படி இது பாதினா நிலவுன்னு கண்டுபிடிச்சு, இது சந்திரன் கண்டுபிடிச்சிங்க? அந்த கேள்வியை நான் கேட்பேன்னு சொல்லிவிட்டு சாமி அப்படி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்திருக்காங்க. இருந்தாலும் நான் மடக்கி கேட்டேன் பார்த்தீங்களா? எது இப்படி பாதினா எப்படி உங்களுக்கு அது சந்திரன்னு தெரியும்? அதை சொல்லுங்க. அர்த்தம் பண்ண முடியும். பாதி படம் போடுறோம், அரை வட்டம் போடுறோம், போடுறோம். காவட்டல போடுறோம். பாதினா காலையில சந்திரன் போடும். சந்திரன் அந்த மூன்றாம் பிறை தானே அப்படி வரையும், அதை சொல்றீங்களா? எப்படி எல்லாம் கேட்க கூடாது. எப்படி என்ன பண்ண வந்து எழுதிட்டேன், அவ்வளவுதான். அந்த பெஞ்சில நம்பிக்கிட்ட முடியாது. ஏன்னா வருங்காலத்துல நம்ம கிட்ட ஏதாச்சும் எவனாச்சும் கேள்வி கேட்டானாக்கா நாங்க என்னத்த பதில் சொல்றது சாமி? இந்த என்ன மூப்பையா சொன்னாரு, நாங்க அப்படியே ஒப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன சாமி? கேள்விகள் கேட்கதான் செய்வோம், நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. பாதியும் முழுதும் பதி செய்யும் அந்தமும் ஆதியும் பதி செய்யும். சமயம் இது எப்படி படிக்கிறது? படிங்க. பாதியும் முழுதும் பதி செய்யும் அந்தமும் ஆதியும் வகுத்த அந்தமும் ஆதியும் வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு வரணும். பதி என்பது பாதி என்பது சந்திரன், முழுதும் என்பது சூரியன், இடம் சந்திரன், வளம் சூரியன், ஆரம்பத்தில் அனுபவ நிலையை தொடங்குவது சிற்சபை, முடிவான அனுபவத்தை காட்டுவது பொற்சபை. சோ இப்ப சிற்சபைன்றது ஆதியா? போயிடுச்சு. சிற்சபைன்றது ஆதியா? ஆமா. அந்தம்ன்றது பொற்சபை, சரியா? ஆமா ஆமா. அப்ப இடமாகிய சந்திரகலையை நிறுத்தி வளமாகிய சூரியகலையில் தியானம் தவம் முதலிய செய்தால் ஆதியும் அந்தமும் ஆகிய சிற்சபையும் பொற்சபையும் பதியாக நின்று இடமாக நின்று கடவுளை காட்ட செய்யும்படி. அப்ப சமே எனக்கும் காலையில கோயிலுக்கு போங்கடான்னு சொன்னது தவம் தான் பண்ண சொல்லிருக்காங்களோ? சிற்சபையும் பொற்சபையிலும் பார்க்க முடியும் அப்படின்றதுக்கா? அதனாலதான் இந்த சமய நான் நினைக்கிறேன், இல்ல இந்த படத்தை காட்டுறேன், இந்த இங்க போகுது கொண்டாருங்க சாமி. என்ன தெரிகிறது சாமி? ஒன்னும் தெரியலையா? தெரியலையே. சாமி கோயில் வந்துச்சா? இல்லைங்க சாமி, இதுதானே கருவறை.
இது தலை தானே. ஆமா அப்ப பதி இருக்கிற இடம் வந்து இறைவன் இருக்கிற இடம் வந்து தலைதான்னு காட்டுறாங்களோ. ஆமா அப்ப இப்ப காலையில கோயிலுக்கு போங்கடான்னு சொன்னது வந்து எதுக்குனாக்கா, தவம் செய்யுங்கப்பா, புருவ மத்தியில தவம் செஞ்சீங்கன்னா இங்க கடவுளை பார்க்கலாம், சிற்சபை பொற்சபைன்னு இருக்கு. ஆமா அதேதான். அப்ப கோயில் வச்சதே வந்து கடவுளோட விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தான். கடவுள் எங்க இருக்காரு பாருங்கன்ட்டு. இதுல வந்து அவ பூந்து வேலையை பார்த்து விட்டா சாமி. உள்ளம் பெற ஊழல் உள்ளம் பெற ஊழல் ஆலயம். இல்ல இந்த உண்மையெல்லாம் மண்ணை பூடி மறைச்சு விட்டாங்க அவா. நீங்க அவாவை பத்தி பேச விட மாட்டீங்க. நான் அவாவை பேசாம நான் தூங்க மாட்டேன். உண்மைதானே நான் சொல்றது சாமி. நாங்க சொன்னாதான் கடவுள் கேட்பாருன்னு ஒரு கூட்டம் சொல்ல, அப்படியா சாமி உங்ககிட்டயே நாங்க தெரிஞ்சுக்கிறோன்னு இந்த கூட்டம் கிளம்ப, அது அப்படியே தலைமுறையா பெரியாரா பிறந்திருப்பீங்க போல இருக்கீங்க சரவணன் சார். இதெல்லாம் வேற படிச்சு தொலைச்சுட்டேன். அது ஒரு பக்கிட்டு இருக்கு, வெந்த புடல வேலை பச்சுற மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவான்றீங்கல்ல, அது தீவிரமா அவான்றீங்கல்ல, அதுக்காக சொல்றோம். இல்ல நான் என்ன சொல்ல வரேனாக்கா, உண்மையை மறைச்சு விட்டாங்க. சில கோயில் இப்ப உதாரணத்துக்கு கோயில்ன்றது, இப்ப நாங்களாம் முந்தி கோயிலுக்கு போனோம்ல சாமி. நாங்க என்ன தெரியுமா நினைச்சோம், கோயில்ல வந்து உண்மையா கடவுள் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். எதுக்குடா இந்த என்னமோ ஒரு மேடை மாதிரி இருக்க, அது எதுக்கு கொடி மரத்தை வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சாமி. எதுக்கு யாரு வச்சாங்களோ எங்களுக்கு என்ன தெரியும். கோயில உருவாக்குனவன் வந்து அது சரியாதான் உருவாக்கி இருக்கிறான். அந்த இத பத்தி எவனும் பேசுறது இல்ல சாமி, எவனும் பேசுறது இல்ல. இப்ப கோயில்னா எதுக்கு இதை வச்சிருக்காங்க, இது என்ன காரணம், எவனும் விளக்கம் கொடுக்கறது இல்ல. என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு தேங்காவா வாழைப்பழம் 5 ரூபாய் 5 வெள்ளி அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னாக்கா, கடவுள்கிட்டயே உங்களை அருளை வாங்கி அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவோம்ப்பா சாமி அப்படின்றாங்க. இது நியாயமா சொல்லுங்க சாமி? நான்லாம் எவ்வளவு அர்ச்சனை பண்ணிருப்பேன், ஒத்த காசு பிரயோஜனம் இல்லை. நீ போய் அர்ச்சனை பண்ணீங்க, அவரை விடுவான். ஆமாமா, கொஞ்ச நேரத்துல முடிச்சு வந்துருவான் நம்மளோட அர்ச்சனைய. ஆமா பின்னாடி யாரு தெரியுமா, தெரியுமா சலாரி. பாத்தீங்களா, இதெல்லாம் நான் சொல்லல, எல்லாம் மூப்பாயா தான் சொல்றாங்க. சொல்லுங்க. தலையில என்ன செய்ய? ஆமா, எதுக்கு தலையில வந்து நொட்டுன்னு வைக்கிறாங்க, எதுக்கு இது? பாருங்க அது. ஓ சலாரி அது மேல ஆன பாதம் போட்டுருவோம். ஓ ஆன பாதம் தலை வைக்கிறாங்களா? சரி, உங்க தலை தம் கூட வைப்பான். நம்ம தலைனா டங்குன்னு வச்சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். சரி, ஓகே. அவங்க தலை வந்து பக்குவமா மெதுவா வச்சு தொழில வச்சு பக்குவமா எடுப்பான். இப்ப காசேதான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பா. சரி, காசு இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டாங்க. ஆமா உண்மை. காசு இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான். சரி வாங்க, அடுத்த வரைக்கும் போவோம். ஓகே, இப்ப இதை படிக்கணுமா? நீதான் முடிவு பண்ணணும். நாங்க முடிவு பண்ண, நீங்க முடிவு பண்ணுங்க சாமி. இதெல்லாம் படிப்போம் படிச்சுட்டு போவோம். எவ்வளவோ பார்த்துட்டோம் சாமி. அடுத்து இன்னொரு ரவுண்டு இருக்க, பல ரவுண்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான், அப்படியே போக வேண்டியதான். படிக்க வேற கருத்து எல்லாம் வருது பாருங்க சாமி. சரி படிங்கம்மா, அடுத்து படிக்கிறேங்க. துணையும் நிமித்தமும் துலங்கதின் அதுவும் அனையுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. ஐயா இந்த படிக்க நீ எங்க கேள்வி கேட்கறீங்க.
எக்கு தப்பா கேள்வியா? பழுத்தற்படியா கேள்வி. அப்ப கிளாஸ்க்கு வராதீங்க. கேள்வி கேட்போம் சாமி, எக்கு தப்பா கேள்வி கேட்போம். கேளுங்க. நாங்களா கேக்குறோம், எங்களுக்கு தோணுது, தெரியல கேக்குறோம், அவ்வளவுதான். கேளுங்க. படிங்கம்மா. துணையாகிய ஜீவகாருண்யமும் துணையாகிய ஜீவகாருண்யமும் நிமித்தம் எனும் காரணமாகிய சாதனையும் விளங்க, அதிலே அதுவாகிய அருட்பெரும் ஜோதி இறைநிலை அணையும்படி ஏற்படுத்திய அருட்பெரும் ஜோதி. குறிப்பு: குணமுதற் கருவிகள் கூடிய பகுதியில் அணையுற வகுத்த அருட்பெரும். நான் சாமி சின்னதாக்குங்க, எங்களுக்கு சின்னதா படிக்கிறேங்க. குறிப்பு: குணமுதற் கருவிகள் கூடிய பகுதியில் குணமுதற் கருவிகள் கூடிய பகுதியில் அணையுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. 572வது வரி காண்க. அது என்பது அருட்பெரும் ஜோதி என்பதற்கு ஆதாரம். ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியதே வான பொருட்பெருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி அது. இல்லைங்க, இதுல நிறைய விஷயம் இருக்கு சாமி. சின்னதா வண்டு மாதிரி தெரியுது எனக்கு. இவ்வளவு சின்னதாக்கி வச்சிருக்கீங்க. எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் பெருசா தெரியுதா சின்னதா தெரியுதா மக்களே? வந்து பெருசா இருக்கு, தெரியல சாமி. நீங்க ஏதோ ஜூம் சின்னதாதாங்க தெரியுது. எங்களுக்கு எல்லாம் சின்னதா தெரியுது சாமி. சரி, பரவாயில்ல, படிப்போம். துணையும் நிமித்தமும் சாமி. துணையாகிய ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யத்தை துணையா வச்சுக்கோங்கப்பா. நிமித்தம்னா என்ன சாமி? அதன் நிமித்தமாக நான் இங்கு வந்தேன் அப்படின்னு வாங்கல, அதான் காரணம். ஓ, நிமித்தம் என்னும் காரணமாகிய சாதனையும் விளங்க, அதுவே அதுவாகிய அதாவது அருட்பெருஞ்சோதி இறைநிலை அணையும்படி ஏற்படுத்திய அருட்பெருஞ்சோதி. சாமி என்ன சொல்ல வரீங்க இதுல? அப்படி வந்து சொல்லுங்க. ஜீவகாருண்யம் வந்து ஒரு சாதனையா நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா, சரி, சாதனைன்றது என்னது? தவம். ஓ, தானமும் தவமும். சாமி, இந்த யாரு இது? யாரும் சொல்லிருக்காங்க, யாரு இது? தானமும் தவமும் நயத்தல் அரிதா? இது எங்க கேள்விப்பட்டிருக்குன்னு? தானமும் தவமும் ரெண்டும் பண்ணணும், சரியா சாமி? அப்ப இப்ப சாதனை நீங்க சொல்றது வந்து தவம் தானே சொல்றீங்க, இல்ல வேற எதுவும் சாதனை இருக்கா? அப்ப ஒரு பக்கெட்டு இல்லைங்க, கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன்ல வருது. இப்ப தவம் செய்யணுமா ஜீவகாருண்யம் செய்யணுமா? அதை சொல்லுங்க சாமி. முதல் படியா? முதல் படி. அப்ப கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன்னு வருது. அது வந்து அடுத்தது பெரிய சித்தராஞ்சி இருந்தது. சித்தராஞ்சி காப்பாத்துறது. ஓ, சித்து செஞ்சு, அதாவது சாமி இப்ப முதல்ல சாப்பாடு தான் போடுறோம், வயிற்று பசிக்கு சாப்பாடு போடுறோம். அடுத்து சிற்றம்பல கல்வியை கட்டு 6,47,00,000 சித்த பெற்றுக்கிட்டு எல்லா உயிருக்கும் நல்லது செய்ய பாக்குறது. ஓ, அப்படியா? பாத்தீங்களா சாமி, இந்த இது எனக்கு இப்பதான் புரியுது. நெறி உற்றேன், கருணை நெறி. கற்றேன் சிற்றம்பலை கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன். உற்றேன்னு என்ன அர்த்தம்? பெற்றேன்னு அர்த்தமா? அப்ப சித்த பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றாரா? அப்ப இந்த சித்து செய்யறதுன்றது எதுக்குனாக்கா, இந்த 6,47,00,000 சித்த வச்சுக்கிட்டு நல்லதை பண்ணுப்பா, உனக்காக நீ செய்யறது இல்ல, சரியா சாமி? சரி, அந்த 6,47,00,000 சித்துல எங்களை மாதிரி ஆளுங்க சாமி, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த தீமையெல்லாம் போக்கி நல்லதை வரக்கூடிய சித்துக்கித்து எது அந்த மாதிரி இருக்கா?
சித்தி அப்படிதான் வரும், வராது. ஆ? நீ நல்லதுதான் சித்தி வராது. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க தீமையெல்லாம் இல்லாம நல்ல பிள்ளையா இல்ல 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 வள்ளலார்ட்ட 6,47,00,000 சித்து இருக்குல்ல. ஆமா. அதுல எங்கள மாதிரி ஆளுங்க, அதாவது எங்கள மாதிரி கெட்டவங்களுக்கெல்லாம் இந்த தீமையெல்லாம் போக்கி நன்மைய வர வைக்கிற மாதிரி சித்தெல்லாம் இருக்கான்னு கேக்குறேன். நிறைய இருக்கே. அந்த சித்த வள்ளலார் பாய்க்கலாமே, ஏன் பாய்க்க மாட்டாரு? பாப்பா சொல்லுவாரு, சொல்லுவாரு. ஒரு சித்து இருக்காரு, ஒரு சித்து இருக்காரு. திருந்தினதே ஒரு சித்து தான்றீங்களா? சாமி நானும் ஒரே நாள்ல செய்யமாயிட்டேன் சாமி. ஒரே நாள் சேவமாயிட்டு ஒரே வாரத்துல ஃப்ரெண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டு நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. சரி, துணையாகிய ஜீவகாருண்யமும் நிமித்தம் எனும் காரணமாகிய சாதனையும் விளங்க அதிலே அதுவாகிய, அதாவது அருட்பெருஞ்சோதி இறைநிலையை அடையும்படி, அதாவது ஜீவகாருண்யமோ தவமோ செஞ்சீங்கன்னாக்கா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைஞ்சிடலாம். ஜீவகாருண்யம் செஞ்சீங்கன்னாக்கா ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் வந்துடும். சரியா? அது வந்துச்சுனாக்கா ஆன்மா நிலைக்கு போயிருவீங்க. சரியா சாமி? துணையும் நிமித்தமும் தொடங்க அதுவும் அனைவரை வச்சார் பாருங்க. அது என்ன யாரு தெரியும் அப்படின்னு சொல்லி, அதுனா என்னன்னு தெரியும். அதுவும் அனைவுற வகுத்த அது. சரி, குணமுதல் கூடிய பகுதியில் அனைவுற வகுத்த அருட்பெரும் ஜோதி, அதாவது 572வது வரி காண்க. இது எது காண சொல்றீங்க? வரி பாருங்க. இது எதுக்கு இந்த வரியை சொல்றீங்க? இப்ப குணமுதற் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப தண்ணி வச்சு போட்டோம்ல, தண்ணி வச்ச மேல இருக்குல்ல, துணைய நிமித்தமும் பார்த்தோம். துணை ஜோதினம் போட்டோமா? ஆமா. நிமித்த தாமம் போட்டோமா? ஆமா. அத குணக்கருவி கூட வருதுங்க. குணமுதற் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவர கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கரகம், ஆன்மா இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் போன்ற சாத்விக குணங்களும் சிதறி கடக்கின்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரமாகிய கருவிகளும் ஒன்று கூடும் இடம் எதுவோ அங்கே இறைவருடன் கலக்கப் பெறுமாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. அதானா குணங்கள் முதல்ல அங்க ஜீவகாருண்யம் மட்டும் தான் சொல்றீங்க, இங்க குணங்கள்னு வருது. குணம் இல்லையா? வராதா? வரும் வரும் வரும். இங்க நான் நினைச்சேன் சாத்விக குணமான கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கரகம், இயற்கை குணமாக ஜீவகாருண்யம் இருக்கு போன்ற சாத்விக குணங்களும் சிதறி கிடக்கின்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய கருவிகள் ஒன்று கூடும் வேணும். அது தவமா? செதறி கிடக்குதா? ஏன்? அதாவது அங்கங்க இழுத்துக்கிட்டு போகுது சாமி. காலையிலே தியானம் பண்ண உட்காரலாம், அந்த நேரத்துல தான் இல்லாத வேலை எல்லாம் வருது. அப்ப அது என்பது சாமி. இப்ப ஸ்கிரீன் எப்படி தெரியுது? இப்ப அதானே. ஊன உடம்பே ஒளி அது என்பது அருட்பெருஞ்சோதி என்பதற்கு ஆதாரம். ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி அதுவும் அனைவரும் இல்லையா? அதுவும் என்ன தெரியும் இல்லையா? அது அனைவரும்னா அது நம்ம அணிஞ்சுக்குதா? வாடா செல்லம், ஜீவகாரணியம் தவத்தையும் பண்ணிட்டா, வாடா 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 அழைச்சிக்குதா நம்மள? இப்ப நம்மள கண்ட பின்னங்கால் புடலில் அடிக்க ஓடுதுன்றீங்களா? ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதனுக்கு நல்கியதே வான பெருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி அது. சாமி இந்த பாட்டுக்கு வழக்கத்து கொடுங்க. இந்த பாட்டுக்கு தான் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஆக்கி. ஆமா.
ஞானதேகம். ஒளி உடம்புன்றதுக்கு அதான் வெளிச்சம் நினைச்சுக்காதீங்கப்பா, ஒளித்துக் கொள்கின்ற உடம்புன்றீங்களா? ஞானதேகம். ஞானதேகம். அப்படி ஓங்கி நிற்பதற்காக ஞானம் அடையில வரல அவருக்கு. ஞானம் கொடுத்துச்சு எனக்கு. அது ஊன உடம்ப ஒளி உடம்பா ஆக்குற ஞானத்தை கொடுத்துச்சா? ஆமா. இது வானப்பெருமை தெரிஞ்சோதி பொது உலகம். வானம்னா என்ன சாமி? நெத்தி, தலை. சரியா? பெருஞ்சோதி பொதுவுனா நெத்தி. ஆமா, நெத்தி. பொதுவில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி அது கிட்டதான் இருக்கு. சரி சாமி, ஆனா நம்ம பார்க்க முடியலையே. பட்டணம் கிட்ட இருக்கு, எட்டி பார்க்க நேரம் இல்லாம இருக்கு. அதனால இதை வச்சாங்க போல இருக்கு. பட்டணம் கிட்ட இருக்கு, எட்டி பார்க்கனா கண்ணை மேல தூக்கி பாக்குறதோ சாமி. எட்டி பார்க்க நேரம் இல்ல, ஏன்னா கண்ணு நேரம் வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க. காசு, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எதையாவது பாத்துக்கிட்டு பொறாக்கு பாத்துக்கிட்டு எட்டி பார்க்க நேரம் இல்ல உனக்கு. ஆமா சாமி, அதான பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க எட்டி பாக்குறோம்? இது அதுன்னு பாத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம் சாமி. இத பண்ணு, அதை செய், இதை செய், இத பண்ணு அப்படின்னு போயிட்டு இருப்பேன். அடுத்தவன் எப்படி வாழ்றான் அவன் மாதிரி நம்மளும் இருக்கணும். எனக்கு ஆச்சரியம். நல்லா 4 எழுத்து 4 வார்த்தை போட்டு எழுதிட்ட பாருங்க. அத்தனை கண்டு கஷ்டம் இல்ல. சரி, எழுதி விட்டு அதுக்கு விளக்கத்தையும் எழுதி இருக்கலாம்ல. வல்லர் கேப்பாரு, ஏன்டா உங்களுக்கு இது எழுதி வச்சதே பெருசு, உங்களுக்கு ஒரு விளக்கமா விளக்கி வேற சொல்லிடுவா, உங்களுக்கு அறிவு எங்கடா போச்சு, கண்டுபிடிக்கடா எல்லாத்தையும். அப்ப விளக்க எழுதி தர அதை படிச்சிருக்க மாட்டோம் சாமி, கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? இப்ப அது தெரியாதனாலதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வருது. அதே விளக்கமா எழுதியிருந்தாங்கனாக்கா படிச்சிருக்க மாட்டோம். நம்மளை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். இவனுக்கு இந்த மாதிரி பண்ணுவானுங்க. இல்ல, எந்த வரையும் பார்த்தாலும் தள்ள முடியல. இப்ப ஜீவகாரணி சமே இல்லைங்க, சிவனுக்கு யாரு துணை? சிவனுக்கா? சிவனுக்கா? அப்புறம் வேற யாருக்கு? பொண்டாட்டி தான் தோணை. பொண்டாட்டி என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? இல்லைங்க, நான் காட்டுறேன். என்ன சாமி பின்னாடி ஒருத்தர் இருக்கான்? மாடு. சொல்றேன், எதா இருந்தாலும் அவன் மேலதானே ஏறி போறான். இவன் பேர் என்ன? தர்மம். தர்ம விடை. சரியா? அப்ப தர்மம் மூலியமாதான் கடவுள் வரான். இல்லைங்க, ஒரு பாட்டு இருக்கு, சிவந்திகள் கருணை திருநெறி சார்பும். எப்படி? சிவந்திகள் கருணை திருநெறி சார்பும் தெய்வம் ஒன்றே எனும் திறமும் பாட்டு இருக்குதானே? அப்ப முதல்ல ஜீவகாருணை நம்மளுக்கு வேணும். சிவந்திகள், அதுலதான் சிவன் திகழுமா? கோயில்ல போனீங்கன்னா சிவகோயில்ல பிரதோஷம் போய் பாருங்க. பௌர்ணமி 2 மணி நேரம் 50 மணி நேரம் பிரதோஷம் இருப்பாங்க. பிரதோஷம் என்னது? பௌர்ணமிக்கு 2 நாளுக்கு முன்னா. ஆமா, சிவகோயில் இருப்பாங்க. அன்னைக்கு போனீங்கன்னா எல்லாரும் நந்திக்கிட்டு தான் கால் கட்டிருப்பாங்க, பேர விட மாட்டாங்க. ஏன்னா நந்தி தானே டிரைவர் கிட்ட சொன்னா சரியா வந்துருவேன். ஆமா, நந்திக்கார போய் எல்லாரும் நந்திதான் பூஜை அன்னைக்கு. எல்லாம் நல்ல ஜனெல்லாம் போய் நந்திக்கார பிரார்த்தனை சொல்லுவாங்க, வேண்டுதெல்லாம் நந்தி சொல்லுவாங்க. நந்தி கேட்டுப்புட்டு, ஏன்டா உங்களுக்கு இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன்டா புருகீங்க, காதே வலிக்குதே இருக்கு. போய் ஆமா சொல்லுவாங்க, நந்தி போய் சொல்லிடுவாங்க. இல்ல இப்ப எதுக்கு 10 வருஷம் அப்படி இருக்காது.
10 வருஷமா தான் ஒரு ஃபேமஸா போய் எல்லா கோயிலையும் அமங்கலமா இருக்கு இப்போ குருவாக்கம். எல்லாம் அவ வேலை பண்றதுதான், அவாதான் ப்ரோமோட் பண்ணி விட்டுருப்பா. அமிர்த கடை 10 வருஷமா தான் இது பெருசா போச்சு. சரி, இது நான் படிக்கிறேன், முடிச்சுக்கோமா? கேக்குறேன். எல்லாரும் மேலே உருவதின் உருவும் உருவினில் உருவும் அருளுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. படிச்சா தலை சுத்தம். அதான் அதான் உருவதின் உரு, இப்ப எல்லாம் தலை சுத்துது. அதுக்குள்ள இது, இதுக்குள்ள அது, இதுக்குள்ள அது, ஏக்குள்ள பி, பிக்குள்ள ஏ, ஏக்குள்ள ஏ, பிக்குள்ள பி. எப்படி இருக்கு? உருவமாக வணங்குவோருக்கு ஆண்டவன் உருவமாகவும் அந்த உருவத்தினுள்ளே அந்த உருவாகவும் இருந்து அருள் தாமரை வகித்த அருள் பெருச்சாவே. வள்ளலார் தான் ஒரு பக்கத்து குழப்பறாரு, நீங்க விளக்கம் கொடுக்கறது ஒரு பக்கத்து குழப்பிக்கிட்டு கிடக்குறீங்க. என்ன சாமி? உருவமாக வணங்குவோருக்கு ஆண்டவன் உருவமாகவும் அந்த உருவத்தினுள்ளே அந்த உருவாகவும் இருந்து அருள் நாம் அடையும்படி வகித்த அருட்பெருஞ்சோதி. என்னையா இது? இல்ல சரி, அவருதான் மேல உருவதின் உருவம் உருவினில் உருவம்னு எழுதி விட்டாரு. சரி, ஓகே, அதுலதான் நம்ம கொடை விளக்கம் கொடுக்குறேன்னு குழப்பனா எப்படி சாமி? உருவமாக வணங்குவோருக்கு ஆண்டவன் உருவமாகவும். சரி, நீங்க எப்படி பாக்குறீங்களோ, எப்படி பாக்குறீங்க? உருவம்னு பார்த்தா உருவமா இருக்கிறான். அப்ப அந்த உருவத்திலே அந்த உருவாகவும் இருந்து, ஓ இப்ப உதாரணத்துக்கு சாமி, நீங்க ஆண்டவன் வந்து சிவன் பாக்குறீங்க ஒரு உருவமா, உட்காந்துக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்ட்டு, சரியா? அப்ப நீங்க காண்பார் காணுமிடம் காணப்படும் இடம் அப்படின்னு வருது இல்ல, அந்த மாதிரி எப்படி பாக்குறீங்களோ அந்த உருவமாவே இருந்து உங்களுக்கு அருள் கொடுக்கிறாரு சொல்ல வரீங்களோ? நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படி. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். வண்ணம் வேறென்னும் வடிவம் வேறெனும் மன்னிய உண்மை ஒன்றே. ஆமா சாமி. இப்ப உதாரணத்துக்கு இப்ப கடவுள்ன்ற ஒரு கான்செப்ட், சரியா சாமி? கடவுள்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து பல வடிவங்கள்ல வடிச்சிட்டாங்க. ஆனா நீங்க கடவுள் நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு ஆளா தானே இருக்கணும். எல்லாரும் கடவுள் தான் நினைக்கிறோம், காடு அப்படிதான் நினைக்கிறோம். உருவமாக வணங்குவோர் எப்படி அருள் பெறுவர்? ஆதாரம் பிரம்ம அனுபவம் விக்கிரக ஆராதனை செய்தால் அல்லது வாராதென்றும், விக்கிரகம் என்பது விசேஷ இடம் என்றும் என்று பொருள்படும் என்றும், ஆன்மா இருப்பதற்கு கிரகம் மனிதர் முதலிய ஜீவதேகங்கள் என்றும், பிரம்ம பிரகாசம் இருந்து வெளிப்படுவதற்கு விக்கிரகம் தேவதேகங்கள் என்றும். சமி, அந்த தேவதேகங்கள் ஆகிய விக்கிரகங்களில் விதிப்படி உபாசிக்கின்ற பிரம்ம பிரகாசம் எளிதில் வெளிப்பட்டு அனுகிரகிக்கும் என்றும், அவ்வாறு விசேட இடம் என்றும் சொல்லப்படுகின்ற கிரகங்களில் விக்கிரகங்களில் பிரம்ம பிரகாசம் வெளிப்பட்டு, இது நீளமா போதே, நீளமா இது பார்ப்போம். சமி, பிரம்ம அனுபவம் பிரம்ம அனுபவம்னா என்ன? ஓ, நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும், அது சொல்றீங்களா? சமி நில்லுங்க, நாதம் கேக்குதா? இல்லைங்க, சொன்னேன் பிரம்மாவெல்லாம் இறை அனுபவம் தான். இறை அனுபவம். ஓ, ஓகே. விக்கிரக ஆராதனை பண்ணும்போது அதை வந்து இறைவனாவே நம்ம பாக்குறோம். அப்ப அது நம்ம மனசுல வந்து இறைவனா தோன்று அந்த அனுபவம் வருதுன்றீங்களா? ஆமா. விக்கிரக ஆராதனை செய்தால் அல்லது வாராதென்றும், விக்கிரகம் என்பது இப்ப உதாரணத்துக்கு சாமி, நம்ம வள்ளலார் படம் வச்சிருக்கோமா, அங்க வள்ளலாரே இருக்கிற மாதிரி பயபக்தியா இருப்பாங்க. ஆமா தானே? உண்மை அப்படிதான். அங்க எதுவுமே வைக்கலன்னாக்கா ஆட்டமா ஆடுவாங்கன்றீங்களா? ஒண்ணு இருக்காங்க. வள்ளலார் படத்தை வச்சாக்கா வள்ளலார் இருக்கிற மாதிரி ஃபீலிங் வருது. அப்படியா வருது உங்களுக்கு எல்லாம்? மக்களே சொல்லுங்கப்பா, நான் ஒரு தான் கேக்குறேன். இப்போ வள்ளலாரோட சிலையோ படமோ அங்க இருந்துச்சுனாக்கா ஒரு மரியாதை, ஒரு பக்தி, பயம் அப்படி வருதா?
அருமையா கேட்காது. அருமையா இல்லைங்க ஐயா. சாமி இப்ப இன்னும் நானு சொல்றாரு. முதல்ல என்னங்க? சொல்லுங்க. இல்லைங்க, இப்ப நான் எங்க வீட்டுல ஹால்ல பெருமான் படமும் பக்கத்துல குண்டும் வச்சிருப்பேன். சோஃபால கால் மேல கால் போட்டு உட்காரும் போது எனக்கு அது கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு, காலை கீழே போட்டு சில சமயம் கீழே இறங்கி உட்கார்ந்துடும். அப்ப நம்மளுக்கு பெருமாள் இருக்காருன்னு தானே நம்மளுக்கு தோணுது இல்லைங்கய்யா படம். அப்ப ஏன்னா சாமி மனம் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பற்றி நிக்கிறனாலயோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிக்சர் தேவை. ஆமா 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 ஏன்னா நம்ம எல்லாமே மனதுல தான் இருக்கோம். அதனாலயோ ஆமா அதனாலதான் வாராது என்றும், விக்கிரகம் என்பது விசேஷ இடம் என்று பொருள்படும் என்றும். விசேஷ இடம்னா சாமி ஆராதனைனா என்ன? ஆராதனைனா என்ன? வழிபாடுவா. ஒரு 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 விக்கிரகம் வச்சு வழிபடுறது. ஆமா வாராது என்றும், விக்கிரகம் என்பது விசேஷ இடம் என்றும் பொருள்படும். விசேஷ இடம்னா சிறப்பான ஸ்பெஷலான இடமா? ஆன்மா இருப்பதற்கு கிரகம் மனிதர் முதலிய ஜீவதேகங்கள் என்றும். கிரகம்னா என்ன சாமி? இடமா? ஆன்மா இருக்கிறதுக்கு இடம் வந்து தேகம், ஜீவதேகம். ஏதாவது மனுஷன், பாம்பு, பல்லி இந்த மாதிரி. பிரம்ம பிரகாசம் இருந்து வெளிப்படுவதற்கு விக்கிரகம் தேவதேகங்கள் என்றும். ஓகே, பிரம்ம பிரகாசம் இருந்து வெளிப்படுறதுக்கு என்னன்னாக்கா இந்த விக்கிரகம். தேவதேகம்னா என்ன சாமி? கல்லு தானே சாமி அது? வச்சிருக்கோம். ஓகே சரி ஓகே. அந்த தேவதேகங்களாகிய விக்கிரகங்களில் விதிப்படி உபாசிக்கின் பிரம்ம பிரகாசம் எளிதில் வெளிப்பட்டு அனுகிரகிக்கும் என்று அவ்வாறு விசேட இடம் என்று சொல்லப்படுகின்ற விக்கிரகங்களில். அப்ப என்ன சொல்ல வரீங்க? விதிப்படி உபாசிக்கின்றதுனாக்க பூஜை செய்யறதா? ஆமா, எப்படி பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்றது எல்லாம் இருக்குல்ல. அது எப்படி பண்ணலாம் பண்ணாக்கா ஆதாரம் வரும், ஆர்வம் வரும். சரி, அதுக்கு தவம் பண்ணிட்டு போயிடலாமே சாமி. தவம் பண்ணிட்டு போயிடலாமே, அதுலயும் வருமே. அதோட தவம் பண்றது சாதாரண மக்களுக்கு சொல்றதா இருக்குமோ? இல்ல, தவம் பண்றது மனம் கூட்டி எல்லாம் வந்து ஆழ்த்தப்படணும். விக்கிரகத்தை வழிபாடு பண்றது ஈஸி, ஆனா மனம் அடிபட்டுடும். ஓகே. இப்ப விக்கிரக ஆராதனை பண்ணாக்கா அங்க வந்து மனம் வந்து அசுத்த பாவனையற சுத்த பாவனையில் நிற்கும். சரியா சாமி? அப்ப சுத்த பாவனையில் நிற்கும் பொழுது, மனம் குழஞ்சி நிற்கும் பொழுது அதை அடக்குறது ஈஸி தவத்துல அப்படின்னு சொல்ல வரீங்களா? சொல்ற பாருங்க, பதிப்பு நற்கிரியால் மனம் பதிப்பூசை எனும் நற்கிரியால் இங்கு மனம் எனும் பசுகரணம் அசுத்த பாவனையற சுத்த பாவனையில் நிற்கும். வெரி குட். இடமென்று சொல்லப்படுகின்ற விக்கிரகங்களில் பிரம்ம பிரகாசம் வெளிப்பட்டு அனுக்கிரதற்கு அடையாளம். சில காலத்திற்கு முன் விக்கிரக ஆராதனை செய்த பக்தர்கள் குஷ்டம், குன்மம் முதலிய தீராத வியாதிகளை தீர்த்தும், இறந்தவர்களை எழுப்பியும், அசாத்தியமான அநேக மகத்துவங்களை நடத்தியும் இருந்ததே போதுமானது என்றும், இப்போதும் விக்கிரக ஆராதனை செய்கின்ற பக்தர்கள் சில மகத்துவங்களை செய்து வருகின்றார்கள் என்றும், நாமெல்லாம் நமது பக்குவத்திற்கு தகுந்தபடி, பாத்தீங்களா சாமி, நமது பக்குவத்துக்கு தகுந்தபடின்னு ஒரு வார்த்தையை போட்டா இருப்பாருங்க. விக்கிரக ஆராதனை செய்து அதனால் அருளை பெற்று அதனால் அறிவு விளங்கி அதனால் பிரம்ம சுகத்தை அனுபவிக்கலாம் என்றும் ராமலிங்க சுவாமிகள் சொல்லிக்கொண்டே எழுந்தனர். நடந்த வண்ணம் உரைத்தல். சொல்லிக்கொண்டே எழுந்தனரா? எழுந்து எங்க போனாரு? அதோட ஸ்பீச்ச முடிச்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா அப்படின்ட்டா. அந்த வீடியோ இருக்கு சாமி, அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு, பாத்திருக்கீங்களா சாமி? அவரு தான் போட்டிருக்காரு. அவர் யாரு சாமி? அது வடலூர் இருக்காரு, வெங்கடா? இல்ல இல்ல இல்ல, வெங்கட். வெங்கடா
அவருதான் அனிமேஷன் பண்ணி இந்த இந்த இது இருக்குல்ல இத போட்டிருக்காங்க. பாத்திருக்கீங்களா? இல்ல 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 என்ன சாமி? இல்ல இல்ல, நான் தேடி பாக்குறேன். அதுல சண்டை போடுவார். அவர் பேர் என்ன சாமி? அதுல இருப்பாரு, அவர் பேர் என்ன? ஸ்ரீதர் நாயக்கரா? இது இருக்குங்களாங்க? அந்த அந்த இது இருக்கு இருக்கு இருக்கு. அதுல அவர் பேர் என்ன? ஸ்ரீதர் நாயக்கர். அவரு வந்து பார்க்க பயங்கரமா இருப்பாங்க அந்த கேரக்டரு. நான் காட்டுறேன் பாருங்க. என்ன தெரியாதுன்றீங்க மக்களே? ஐயா, நீங்க அப்படி இருந்துச்சுன்னா நம்ம குரூப்ல போட்டு விடுங்க. இருந்துச்சுனால இருக்கு. சரி, நடந்த தெரியுதா? தெரியுது. வெங்கட் ஐயா தான். விளங்குதா? போட்டியா? என்னையா வாட்ஸ்அப் போட்டுங்க. அவரை போடுறேன், நீங்க கொஞ்சம் பாருங்க. என்னாச்சு? இது அந்த விக்கிர வழிபாடு தானே இது? அதான் அந்த நடந்த வண்ண முறைத்தல் வந்து இங்க இருக்கு. ஆமா ஆமா, நடந்த வண்ண முறைத்தல். ரைட். எதுக்கு ஓட மாட்டேங்குது? இல்லங்க, வெளியேக்கினார் சார் அவரு. அதான் இந்த சிடி தான் வெளியேக்கினாரு. 2013 போல இருக்காது. ஆமா, இன்னொரு சிடி இருக்கு. அதுவும் சிடியும் இருக்குது, யூஎஸ்பியும் இருக்குது. அவர் ரெண்டையும் செஞ்சு கொடுத்தாரு. திருவருள் பிரகாச வள்ளலார் பிரம்ம சமாஜத்திற்கும் பிரம்மஞான சபைக்கும் விக்கிரகவாதி செம்மையை சரியா நான் படிக்கிறது? 16/1/1867 நடந்த வண்ணம் உரைத்தல். இந்த சிவாலயத்திற்கு ஸ்ரீதர சுவாமிகள் வாரந்தோறும் வந்திருந்து பிரசங்கம் நடத்துகின்றார். பிரம்மத்தை தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டுமே அன்றி விக்கிரக ஆராதனை கூடாது என்கின்றார். தொன்று தொட்டு நிகழ்த்தி வரும் இவ்விக்கிரக ஆராதனையை நாம் விடுவது எங்கனம்? அன்றி அவர் அரசாங்க திவான் பதவியில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். இது அவரோடு நாம் வாதம் புரிதல் எங்கனம்? அடிச்சுக்கலாம். பாருங்க அது கதையை. தீர்வு இறை அருளாளர்களால் மட்டுமே முடியும். இன்னும் இதற்கு சரியான உத்தரம் ராமலிங்க அடிகளாரால் மட்டுமே தர முடியும். அதோ நம் ராமலிங்க அடிகளாரே இங்கு வருகை புரிந்துள்ளார். அவரிடமே வினவுவோம். முதல்ல வாட்ஸ்அப்ல அது பார்க்கணும். கால் விழுந்தா? நானே சன்னிதானத்துக்கு வந்தனம். இப்ப பாருங்க, ஆறுமுக நாவலர் அவர் பேரு. ஐயா, பிரம்மத்தை நினைப்பது தகுதி என்றும் விக்கிரக ஆராதனை செய்வது தகுதி அல்ல என்றும் இங்கே வந்திருக்கின்ற ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவர்கள் எங்கள் முன்பாக பலமுறை பிரசங்கித்தார். அதனால் எங்களுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்விக்க வேண்டும். ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவர்களே, இது விஷயத்தில் தங்கள் கோட்பாட்டை வெளிப்படுத்தி நிறுத்தல் வேண்டும். இவ்விஷயத்தில் பாத்தீங்களா, பயங்கரமா இருக்காங்க வில்லைத்தனவா. சவே, என் கோட்பாட்டை தங்களுக்கு கடிதம் மூலமாய் வெளிப்படுத்துவேன். ஓர் சபையில் மாறுபட்ட இருவர் தங்கள் தங்கள் கோட்பாடுகளை அந்த சபையில் அறிஞர் அறிய எடுத்துரைத்து அதற்கு தக்க காட்சி, அனுமானம், உவமானம், சத்தம் முதலிய பிரமாணங்களும் உடன்படல், மறுத்தல், முற்றும் உடன்படல் போன்று உடன்படாமை முதலிய கோட்பாடுகளுக்கு அமைந்த பலவகை உக்திகளும் அனுபவத்தோடு தர்க்க, உபதர்க்க, லட்சண, உபலட்சணங்களுக்கு பொருந்த விரித்து விவகரித்து அந்த விவகாரத்தில் முடிந்த நிச்சயத்தை
பின்னர் கடிதம் மூலமாய் பிறர் அறிய வெளிப்படுத்தல் மரபே அல்லது மாறுபட்டோர் இருவரும் வேறு வேறு இடங்களில் இருந்து அறிஞர் சபாதிபத்தியமின்றி தங்கள் தங்கள் மனம் சென்ற வழி அளவை எல்லையை கடந்து எழுதிக் கொள்வதில் நியாயம் தோன்றாது. ஒழியாத கடித சண்டையாக முடியும். அது இந்த சபையின் தர்க்க மரபு அல்ல. நாயக்கரையா அவர்களே, தங்கள் கோட்பாட்டை வெளியிட்டு பிரமாணத்தால் நிலைபெற செய்து எங்களையும் அவ்வழியில் நடத்தி வைப்பதற்கு அடுத்த தருணம் இதுவாக இருக்க, இத்தருணத்தில் இப்படி சொல்வது தங்கள் கோட்பாட்டிற்கு அழகல்ல. இத்தருணத்தில் என்னுடைய பதில் நித்திய, நிரஞ்சன, நிர்மல, நிராமய, நிராலம்ப சொரூபமும் அவாங்க மனோகோசரமும் ஆன பிரம்மத்தை நினைப்பது தக்கது என்பதும் விக்கிரக ஆராதனை செய்வது தகாது என்பதும் எங்கள் பிரம்ம சமாஜ வேத சமாஜ கோட்பாடு. அவாங்க மனோகோச்சரமான பிரம்மத்தை மனதினால் எப்படி நினைக்கப்படும்? ஆகாயம் அடியாலும் படியாலும் அளக்கப்படும், காற்று கையார் பிடிக்கப்படும் என்பவை போல் வார்த்தை மாத்திரத்தால் அன்றி அர்த்த லட்சிய அனுபவங்களுக்கு இடம்பெறவில்லையே. மிதஞானமுள்ள நம்முட மனதிற்கு பரிமித வஸ்துவை போல் அடங்காது என்று சொன்னதே அல்லது ஏகதேசம் மனதிற்கு விளங்காது என்று சொன்னதல்ல. மனத்திற்கு அகோச்சரம் என்பது மனத்திற்கு விஷயப்படாது என்று பொருள்படுமே அல்லது சிறிது விஷயமாகி பெரிய விஷயமாகாதென்று பொருள்படாது. அவ்வாறு பொருள் கொள்வது லட்சண உபலட்சண விதி அல்ல. ஒரு காலத்தில் ஒரு பொருள் சிறிது விஷயமானால் மற்றொரு காலத்தில் சிறிது விஷயமாகும், பிறிதொரு காலத்தில் சிறிது விஷயமாகும். இவ்வாறு முழுவதும் விஷயமாகும். அவாங்க மனோகோச்சரம் என்றதில் மனத்திற்கு சிறிது விஷயமானபடி வாக்குக்கும் சிறிது விஷயமாதல் வேண்டும். இங்கனம் மனம் வாக்குகளுக்கு சிறிது விஷயமாகும் என்று கொண்டபோது கண், காது, மூக்கு, மெய், வாய், கை முதலிய மற்ற இந்திரியங்களுக்கும் விஷயமாகும். தானே விளங்குதலால் பிரம்ம லட்சணத்தோடு விரோதப்படும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் முதலான அந்தக்கரணங்களுக்கும் செவி, மூக்கு, வாய், கண், மெய் முதலான இந்திரியங்களுக்கும் நாமரூப கிரியைகள் விஷயமாகும் அல்லாது தத்துவ அதீதமாகிய பிரம்மம் விஷயமாகும் என்பது விபரீத உணர்ச்சி. மனோலயம் கிடைத்த சாமி, விபரீத உணர்ச்சினா என்ன சாமி? தேவையில்லாத பேச்சா? எனக்கு என்னமோ முட்டாள்தனம்னு சொல்ற மாதிரி இருக்க. விபரீத உணர்ச்சி ஐயா, விபரீத சொன்னாக்க பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதான் விபரீதம். விபரீத உணர்ச்சி 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 உணர்ச்சின்னு சொல்றாங்க. அந்த உணர்ச்சி பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படும். பின்னர் பிரம்ம அனுபவம் கிடைக்கும். மனம் சிறிது தோன்றினும் ஆத்ம ஞானம் விளங்காது. மனம் அசத்து, சடம், அனித்தியம், துக்கம், அசுத்தம் உடையது. பிரம்மம் சத்து, அறிவு, நித்தியம், இன்பம், சுத்தமுடையது. ஆகலின் மனத்திற்கு பிரம்மம் எவ்வகையினும் விஷயமாகாது. இவ்வாறே வேத முதலிய கலைகளினும் ஆப்த வாக்கியங்களினும் ஆணையிட்டிருக்கின்றது. பிரம்மம் மனத்திற்கு விஷயப்படாது என்பது அனுபவத்திற்கும் மற்ற ஏதுக்களுக்கும் யோகங்களுக்கும் பொருந்துகின்ற பட்சம் விட வேண்டும். ஸ்ரீதர சுவாமிகளே, சும்மா இருக்கப்படாது. இதற்குரிய பதிலை தாங்கள் உத்தரிக்க வேண்டும். நான் மீண்டும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, மனத்தினால் பிரம்மத்தை நினைக்க கூடும். தங்கள் இஷ்டப்படி விதியைக் கடந்த விவகாரமும் தடைப்படுகின்றது. பிரம்மம் மனத்திற்கு விஷயமாகுமானால் கண்ணுக்கும் காது, மூக்கு, வாய், கை, கால்களுக்கும் விஷயமாகும் என்பதை நான் சொல்லியதை தாங்கள் சிறிது உய்த்து உணர வேண்டும். அப்படியெனில் தங்களின் கூற்றுப்படி மனதிற்கு விஷயமாவது எல்லாம் கண்ணுக்கு விஷயமாகுமோ? ஆம், விஷயமாகும். மற்ற இந்திரியங்களுக்கு விஷயமாகாமல் மனதிற்கு விஷயமாகத்தக்கது ஒன்றுமில்லையோ? மனத்திற்கே விஷயமாகத்தக்கது யாது? அதனை தாங்களே வெளிப்படுத்தல் வேண்டும். ஆனந்தம் மனதிற்கே விஷயமாகும்.
ஒரு ரூப விஷயத்தை கண்கள் கண்டு அந்த ரூப விசேஷத்தால் ஆனந்தம் விருத்தியை அடைந்து பின்னர் அதன் வழியாக மனத்திற்கும் அவ்வானந்தத்தை அடைவிக்கும். கண்கள் முன்னர் ஆனந்தத்தை அடைந்தார்க்கு அடையாளம் அக்கண்களிலிருந்து சிந்துகின்ற கண்ணீரே என்றும் அதை ஆனந்த கண்ணீர் என்று வழங்குவதே போதுமான பிரமாணம். இஃதன்றி நேத்தர ஆனந்தம் சிரவண ஆனந்தம் என்று அறிவுடையோர் பிரயோகிப்பதை யூகிக்க வேண்டும். இங்கனம் கண் முதலிய இந்திரியங்களும் மனம் முதலிய கரணங்களும் ஆன்மாவுக்கு உபகாரக் கருவிகளாதலால் அவைகள் ஆனந்தமடைந்தன என்பது உபசரிப்பு. ஆனந்தம் பிரத்யேக ஆன்மஞான விஷயம் என்பது உண்மை. ஓர் இந்திரியத்திற்கு விஷயமாவது வேறோர் இந்திரியத்திற்கும் விஷயமாகும் என்றது எப்படி? காதுக்கு புலப்படுவது மூக்குக்கு புலப்படாது, கருத்துக்கு புலப்படுவது கண்ணுக்கு புலப்படாது. அவாங்க மனோகோச்சரம் என்றதற்கு தாங்கள் கொண்ட கருத்தின்படி வாக்குக்கும் மனத்திற்கும் பிரம்மம் சிறிது விஷயமாகுமானால் கண்களுக்கும் கைகளுக்கும் சிறிது விஷயமாகும் என்று தாங்களே யூகித்து அறியலாம். ஒரு பொருள் மனத்தினால் நினைக்கப்படுமானால் காதினாலும் கேட்கப்படும். காதினால் கேட்கப்பட்டது கண்ணினாலும் காணப்படும். கைகளாலும் பிடிக்கப்படும் என்பது உபதர்க்க உபலக்கணம் என்றும் ஸ்தூல சூக்கும காரணபூதங்களால் உருவாகித் தோன்றுகின்ற பொருளினிடத்து மனம் மண்டக்கிட்டெல்லாம் குழப்புது. நிறைய ஸ்தூல சூக்கும இதெல்லாம் என்னடே புரியல. இதுக்கு மேல இதை பார்த்தா மண்டை சுத்தி போயிரும். இல்ல புல்லா பாத்துருமா? மணி 8 ஆயிடுச்சு. இது நான் அனுப்பி விடுறேன், அவரை பாருங்க. கடைசியா பாப்போமா சொல்லிக்கொண்டே எழுந்தாரு எப்படின்ட்டு, அதை மட்டும் பார்ப்போம். கடைசியா என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னு அதை பார்ப்போம். அவ்வாறு விசேஷ இடம் என்று சொல்லப்படுகின்ற விக்கிரகங்களில் பிரம்ம பிரகாசம் வெளிப்பட்டு அனுகிரகித்தற்கு அடையாளம். சில காலத்திற்கு முன் விக்கிரக ஆராதனை செய்த பக்தர்கள் குஷ்டம் குன்மம் முதலான தீராத வியாதிகளை தீர்த்தும் இறந்தவர்களை எழுப்பியும் அசாத்தியமான அநேக மகத்துவங்களை நடத்தியும் இருந்ததே போதுமானது. இப்போதும் விக்கிரக ஆராதனை செய்கின்ற பக்தர்கள் சில மகத்துவங்களை செய்து வருகின்றார்கள். சத்தம் கேக்குது. வேற எங்கே தோன்றுச்சா? சமாஜத்தாரும் வேத சமாஜத்தாரும் அந்த அடையாளங்களை உடையவர்களாக குறிப்பிட்டு சொல்லும்படி ஒருவரும் தோன்றவில்லை. எதுக்கு இப்ப பட்டினத்தாரெல்லாம் இதுக்குள்ள வராங்க? சுந்தரர் காத்துல கலந்துட்டாரு, பட்டினத்தார் மண்ணுல கலந்துட்டாராம். திருஞான சம்பந்தர் சூரியன்ல கலந்துட்டாரு போல. ஜோதியில கலந்துட்டாரா? ஓகே, மெதுவா நடந்து போறாரு. இது அப்போ உள்ள டெக்னாலஜி சாமி. இப்ப ஏஐல போட்டோமாக்கா பயங்கரமா வந்துடும். இந்த கதெல்லாம் ரியலா இருக்கும். மாணிக்கவாசர் ஆகாயத்துல கலந்துட்டாரா? நாமெல்லாம் நமது பக்குவத்திற்கு தக்கபடி விக்கிரக ஆராதனை செய்து அதனால் அருளை பெற்று அதனால் அறிவு விளங்கி அதனால் பிரம்ம சுகத்தை அனுபவிக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
அதான். சொல்லிக்கொண்டே எழுந்தாரு தான் இல்ல. இதே மாதிரி சாமி, ஆ. இதே மாதிரி இந்த கடைசியா சொன்ன இந்த பேர் உபதேசம் எல்லாமே வீடியோவா இருக்கு சாமி. ஓஹோ. ஓஹோவா, இல்ல, தெரியாது. 2013 இருக்கு, இப்ப கேக்குறீங்க. அதெல்லாம் இல்ல, அது உள்ள வீடுதான் பாருங்க. நான் அனுப்பிடுறேன், குரூப்ல போட்டு விடுறேன், பாருங்க எல்லாரும். சரி, அப்புறம் என்ன முடிச்சுக்கோமா? ஓகே. ஓகே சாமி. முடிங்க சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாஷ் வள்ளலார் திவ்ய சுழிலே களம். ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வணக்கம், வந்தனம். வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றிங்கண்ணா. வணக்கம் வணக்கம் நன்றி, சார். நன்றி. நன்றி நன்றி. சரவணன், 2 கேள்வி இருக்கு, அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கோ. மணி 8 கேளுங்க கேளுங்க, நாங்க ரெடி அடுத்த பண்ணிக்கிறோம். அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ். அடுத்த கிளாஸ்னாக்கா அப்புறம் மறந்துட போறீங்க. வியாழக்கிழமை இல்ல, வந்து டைம் கேளுங்க. என்கிட்ட கேட்டு டைம் எனக்கு தெரியாது. லோ, எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்காதீங்கப்பா சாமிகளா. நீங்க தான் சொன்னீங்க பள்ளியில வந்து ஆன்மா இருக்குன்னு சொன்னீங்க. பள்ளிக்குள்ள ஆன்மா இருக்கு, மனசுக்குள்ள ஆன்மா இருக்குன்னு. இல்ல நான் சொல்லலப்பா, அங்க ஜீவ தேகங்கள் போட்டிருந்தாங்க, அதுக்கு உதாரணம் கொடுத்தேன், அவ்வளவுதான். அதான் அந்த உதாரணம் சொல்றேன். இதுக்கு என்ன வித்தியாசம்? பள்ளியில உள்ள ஆன்மாக்கும் உங்க உடம்புல உள்ள ஆன்மாக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இல்ல. அப்ப எதுதான் வித்தியாசம்? உடம்புதான் வித்தியாசம். அப்ப இந்த உடம்புனால அந்த ஆன்மாக்கு செயல்பட முடியுதா என்ன? அதே ஆன்மா தானே. அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரிலாம் திங்க் பண்ணணும். என்னையா உங்க லாஜிக்கு? அதான் ஓரறிவு, ஈரறிவு, மூலறிவு, அதோட சென்சஸ் தான் வேற வேறமா இருக்கு. எப்படி ஒரே மாதிரி ஒரு அறிவை பத்தி பேசுறீங்களா, சென்ஸ பத்தி பேசுறீங்களா நீங்க? நீங்க இப்ப பள்ளி கிட்ட போயிட்டு நீங்க தமிழ்ல பேசுங்க. அது உள்ள ஆன்மா சேம் தானே. உங்க ஆன்மா சேமா இருந்துட்டு போகுது, ஆன்மா சேமா இருந்துட்டு போகுது, அதுக்கு எல்லாத்துக்குள்ளயும் சேம் தானே. அப்புறம் என்ன பிரச்சனை பள்ளிக்கும் நமக்கும்? பள்ளிக்கு நமக்கு பிரச்சனை இல்ல, பள்ளி கண்ட இடத்துல பெயிண்ட் வச்சு டார் அடிக்குது, அதுதான் பிரச்சனை. இப்ப இதுக்கு எல்லாம் கேட்காதீங்கப்பா, எனக்கு தெரியாது சாமி. அடுத்த வாரம் சொல்லிருங்க. இப்ப பள்ளியில் உள்ள ஆன்மாவும் நமக்குள்ள ஆன்மாவும் சேமான்னு கேக்குறாங்க. ஆன்மா சேம் தான். சரி, அப்ப எங்க வேறுபடுது? அறிவு. அப்ப அறிவு வேற. அப்ப ஆன்மாக்குள்ள அறிவு இருக்கா, உடம்புக்குள்ள அறிவு இருக்கா? முதல்ல உடம்புதான் இருக்கு. அறிவு என்பது உடம்பு சம்பந்தப்பட்டதா? அறிவு வந்து உடம்புதான் இருக்கு இப்போதைக்கு. அப்ப அறிவு என்பது உடல் சம்பந்தப்பட்டது. ஆமா சார், ஞானம் தான். நமக்கே கொண்டு அறிவு இல்லையே சார். அப்ப என்ன சொல்றாரு, உண்மை அறிவு அப்படின்னு சொல்றாருல, நம்மளுக்கு பொய் அறிவு தான் இருக்கு. இல்ல, அப்ப ஆன்மா எவ்வளவு சேமா, அது ரெண்டுக்குமே வந்து ஒரே எபிலிட்டி இருந்தாலும் இந்த உடல் வந்து எவ்வளவு முக்கியம். அந்த ஆன்மாவை செயல்பட வைக்கிறதுக்கு இந்த உடம்பு ரொம்ப முக்கியம், இந்த தேகம். அப்ப ஒவ்வொரு தேகமும் மாறுபடும் போது எபிலிட்டி மாறுது, எல்லாம் மாறுது. ஆன்மா சேம் தான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க சார். ஒரு ஃபேனு, ஒரு ஹீட்டரு, ஒரு லைட்டு, ஓகே, இது 3லயும் கரண்ட் ஒண்ணுதான், ஆனா அதோட செயல்பாடு வேற வேறையா இருக்குல்ல, அந்த மாதிரி பிசிக்கல். அப்ப இந்த அதே கரண்ட் தான் ஒரு ஹீட்டருக்குள்ள சூட கெடுக்குது, அதே கரண்ட் தான் ஒரு ஃபேனுக்குள்ள மூவ்மெண்ட் கொடுக்குது, அதே கரண்ட் தான் ஒரு லைட்டுக்குள்ள வெளிச்சத்தை கொடுக்குது. எப்படி? அப்ப எல்லா ஆன்மாவும் ஒரே எபிலிட்டியா இருந்தோம், ஏன் வேற வேற தேகத்தை கொடுத்தீங்க எல்லாத்துக்கும்? வேணே அவன் செஞ்ச வேணே வல்லார சொல்றாரு, இந்த பாவம் செஞ்சா உனக்கு இந்த தேகம் வரும்ட்டு. நான் இங்கே படிச்சுக்கேன். அப்ப தேகம் வந்து இது கேட்ட அவங்களோட செயலுக்கு பாவ புண்ணியத்துக்கு கேட்ட மாதிரிதான் தேகம். அப்ப ஆன்மாக்கு தண்டனை அதுதான். அதான் தண்டனை பிறவிகள் அப்படின்னு முதல்லயே சார். ஆன்மா முதல்லயே வந்து தோன்றும் போதே ஆனா தோன்றது. அந்த ஆணவம் வந்து எல்லா ஆன்மாவும் ஒரே மாதிரி இல்லை.
இப்போ ஆன்மா வந்து ஆணவம் கம்மியா இருக்கு, ஆன்மா வந்து ஆணவம் வந்து மீடியமா இருக்கு, ஆணவம் வந்து ஓவரா இருக்கு. மூணை வச்சு அடுத்த மூணா பிரிக்குது, பிரிக்குது. அந்த ஆணவத்தை மாதிரி பரவி விடுது. தரும்போது ஓவரா ஆணவம் பாருங்க, அது மாதிரி பலி ஓணம் அதெல்லாம் பரவுது. மீடியமா இருந்தது நாம மனசெல்லாம் பரவுது, ஓவரா தான் பரவுது. பிறகு வந்து அந்த ஆணவத்தை மாதிரி அதுக்கு பிறகு கொடுக்குது. சரிங்க. என்னையா ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல ஆரம்பத்துல வந்து வெட்டி பேசி அப்புறம் கடைசியில தான் வந்து ஒட்டி பேசணும். எடுத்ததுமே ஒட்டி பேசக்கூடாதுல்ல. ஏன் வெட்டி பேசுங்க, ஒட்டி பேசுங்க, எங்கெல்லாம் ஆள விடுங்க. எங்களை ஆள விடுங்க. இல்ல கொஞ்சம் அப்படி பேசினாதான் நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்குதான் சிந்தனைக்கு சிந்திச்சிட்டோம், நாங்க நல்லாவே சிந்திச்சிட்டோம். டாக்டரு அவர்கிட்ட நம்மளா பேச முடியாது, அவங்க பெரிய ஆளுங்க சாமி, நம்ம என்ன பேசுறீங்க? கேட்கலையா? ஒரு குப்பை. ஐயோ ஐயா, என்ன ஐயா இது? நானே ஒண்ணும் தெரியாம உட்காந்துக்கிட்டு உங்க பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க வேற. சரி, ஆக மொத்தத்துல நீங்க 2 பேரும் என்கிட்ட ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு இல்ல, நீங்க பேசிக்கீங்க. நாங்க போய் சாப்பிடுறோம், எங்களுக்கு பசி, எங்க வயித்துல ஒண்ணு இல்லையா, எங்க வயித்துல ஒண்ணு இல்ல. சரி தம்பி, நன்றி, பாய்.